பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம கோமதி மறுபடியும் நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. தன்னால மூச்சே விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டியன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா தான் உட்கார்ந்துருக்கிறாப்புல. பக்கத்து ரூம்ல தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம சரவணனே எழுந்திரிச்சு உள்ளார வந்துடுறாப்புல. ஆனா நம்ம பாண்டியன் அப்படியே அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. உடனே சரவணன் இருந்துக்கிட்டு, "அப்பா பாருப்பா அம்மாவால முடியல, ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லும் பொழுது, உடனே பாண்டியன், "ஏன்டா டேய், உன் அம்மாவே பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப என்ன அவ கூட சேர்ந்து என்னையும் நடிக்க சொல்றியா?" அப்படின்ட்டு பாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஹாலுக்கு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம கோமதி எழுந்திரிச்சு, "என்ன நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்களா? இல்ல எனக்கு உண்மையாலுமே நான் மூச்சு விட முடியல." அப்படி இப்படின்னு கோவமா பேசுறாங்க. "ஆமா, இப்பலாம் உன்னால மூச்சு விட முடியுதா என்கிட்ட பேசுறப்ப மட்டும்?" அப்படின்னு பாண்டியன் கேட்கிறப்ப தான் மத்த எல்லாருக்குமே, அம்மா நடிக்குது" அப்படின்னு அரசிக்கும் சரி, சரவணனுக்கும் சரி தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் போய் ஹால்ல படுத்துக்கிறாப்புல. இப்ப கோமதி நடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சரவணனுக்கும் தெரிஞ்சிருச்சு, அரசிக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப மறுநாள் காலையில விடிஞ்சிடுது. நம்ம ராஜி நடந்த சம்பவத்தினால டயர்ட்ல அப்படியே படுத்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு விடிய காலை 7:30க்கு தான் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்ச உடனே நம்ம கதிரு காஃபி ரெடியா வச்சிருக்கிறாப்புல. நம்ம ராஜி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியில வராங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு இங்கேயே இருக்கலாம்னு தோணுது" அப்படின்னு ராஜி சொல்ல, "நம்ம வந்ததே கோச்சிங்க்காக தான். அத விட்டுப்புட்டு இங்க எப்படி நீ இருக்க முடியும்? நீ கோச்சிங்க்கு போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா நம்ம கதிர் என்ன சொல்றாப்புல, "வேணும்னா இன்னைக்கு நைட்டும் இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்புவோம்" அப்படின்னு பிளான போடுறாங்க. ஆக மொத்தத்துல மறுபடியும் சம்பவம் பண்ண ரெடி ஆகுறாங்களாட்டுக்கு 2 பேரும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மறுபடியும் நம்ம கோமதிய தான் காமிக்கிறாங்க. காலையில சமைச்சுலாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம பாண்டியன் சாப்பிட வர்றாப்புல இல்லையா? அரசிய வேணும்னே மொட்டை மாடிக்கு துணி எடுக்க அனுப்பி விட்டுட்டு நம்ம கோமதியே பாண்டியனுக்கு பரிமாற போனா, பாண்டியன் நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பி போயிடுறாப்புல சாப்பிடாம. நம்ம சரவணன், "ஏம்மா நீ அப்பா பின்னாடியே போகாத, கொஞ்ச நாள் அமைதியா இரு, அவரே வந்து உன்கிட்ட பேசுவாரு" அப்படின்னு ஐடியா குடுக்குறாப்புல. "ஆமாண்டா, இதுக்கப்புறம் நான் கண்டுக்க போறதே இல்ல, அவரே வந்து பேசட்டும்" அப்படின்னு கோமதியும் பிளான் போட்டாங்க. கடைசியில இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியா நம்ம செந்தில், நம்ம மீனாவ காமிக்கிறாங்க. நம்ம செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மீனாவ புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? இருந்தாலும் போய் மீனா கிட்ட, "அட்லீஸ்ட் நீ என்கிட்டனாச்சும் இந்த உண்மைய சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல. வருத்தம் தான். என்கிட்ட கூட சொல்லவே இல்லல்ல. நான் உன் புருஷன் தானே" அப்படின்னு கேட்க, இப்ப இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா, என்ன நடந்திருக்கும்? ஏற்கனவே மாமா என்னைய திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நீங்களும் இதுல உடந்த அப்படின்னா, உங்கள அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிருக்க மாட்டாரா? அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம செந்திலுக்கே புரிய வருது. ஸோ அப்கமிங்ல அடுத்த வாரம்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.